கேபிஒய் பாலா இவனெல்லாம் ஒரு ஆள். இவனெல்லாம் எப்படி ஒரு நடிகரா இல்லை பெர்ஃபார்மரா? இவன் எப்படி அவார்டு வாங்கினா? கேபிஒய் பாலா அப்படிங்கிற அதிசய மனிதனை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கேபிஒய் பாலா 1995 ஜூன் மாதம் 30ஆம் தேதி காரைக்காலில் பிறந்திருக்கிறாரு. ஜெகநாதன், பூங்குழலி இவங்களுக்கு 2வது மகனாக பிறந்திருக்கிறாரு. சின்ன வயசுலேயே சேட்டைகள் அதிகமாக பண்ணுவாராம். அதோடு வளர வளர இவர் சின்ன வயசுலேயே கோகோ, இந்த பேட்மிண்டன் சின்ன சின்ன விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்குவாராம். அப்புறம் வளர வளர இவனுக்கு எல்லா போட்டிகள்லையுமே தான் முன்னிலையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா போட்டிகள்லையும் கலந்துக்கிறாரு. அதில் பால் பேட்மிண்டன் ஒரு விளையாட்டில் தான் ஸ்டேட் லெவல் தாண்டி நேஷனல் லெவல் வரைக்கும் போய் அவர் அதில் சாம்பியனாக கப்பு வாங்குறாரு. இந்த நேரத்தில் அவர் +2 படிச்சுட்டு இருக்காரு. அவர் +2 படிச்சுட்டு இருக்கும்போது காமெடிக்கு நாங்கள் கேரண்டி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு ஆடிஷன் நடக்குது. அந்த ஆடிஷனில் போய் கலந்துக்கிறாரு. அங்கே அமுதவாணன் இவருக்கு நண்பராகிறாரு. அங்கே தான் அவர்கிட்ட இவர் தன்னுடைய விஷயங்களை சொல்லி வாய்ப்பு கேட்குறாரு. அதோட சென்னை வந்தால் உங்களை சந்திக்கிறேன்னே, எனக்கு ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி உதவி கேட்குறாரு. அமுதவாணனும் நீ சென்னை வாப்பா, +2 முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அவர் சென்னை போயிடுறாரு. பாலா +2 முடிச்சுட்டு சரி சென்னை போகலான்னு நினச்சி அமுதவாணனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அமுதவாணன் ஃபோனை எடுத்து நீ எப்படியாவது சென்னை வந்துருப்பா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி தான் இவர் சென்னை கிளம்புறாரு. சென்னைக்கு போகிறதுக்கு கையில் காசு இல்லை. வேறு வழி இல்லாமல் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வித்தவுட்டில் தான் ரயில் ஏறி சென்னை சேர்றாரு. அமுதவாணனை போய் பார்க்குறாரு. அமுதவாணன் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இவரையும் கூட வச்சுக்கிட்டு தொடர்ந்து 2 பேரும் சேர்ந்து போராடுறது, போய் ஒவ்வொரு இடமா வாய்ப்பு கேட்குறது, சின்ன சின்ன விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் சின்ன சின்ன ப்ரோக்ராமில் இவங்களுடைய பங்கேற்பு, இப்படித்தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. தொடர்ந்து அவர் கூடவே தொடர்ந்து 4 வருஷம் பயணிக்கிறாரு. 4 வருஷமும் அமுதவாணன் இவரை தன் கூட பிறந்த சகோதரனை போல வச்சு பாதுகாத்து அனைத்து உதவிகளையும் செய்கிறாரு. இவங்களுடைய நட்பு தொடருது. இதற்கிடையில் பாலா காலேஜில் போய் சேர்றாரு. காலேஜில் சேர்ந்தா அங்கேயும் இவருக்கு படிக்க மனமில்லை. மற்றவர்கள்லாம் கிண்டல் கேலி பேசுகிறாங்க. மறுபடியும் இந்த விஜய் டிவியில் வேறு எதுலையாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மிமிக்ரி வாய்ஸுகளெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் கலக்கப்போது யாரு அப்படிங்கிற ப்ரோக்ராமுடைய ஆடிஷன் திருச்சியில் நடக்குது. அந்த ஆடிஷனில் போய் பாலா போய் கலந்துக்கிறாரு. அமுதவாணனுக்கு இது தெரியாது. போய் கலந்துக்கிட்டு அங்கேயும் பெருசாக இவரால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. திரும்பி வந்துடுறாரு. மறுபடியும் போராட்டம். கேபிஒய் சீசன் 6ல் எப்படியோ போராடி அதில் வாய்ப்பு வாங்கிடுறாரு. தன்னுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸு அந்த வாரம் இறுதியில் இவரோடு சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவரால் இவரும் எலிமினேஷனில் வெளியேற்றப்படுகிறார். அப்போது பிரியங்கா தான் இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இவர் நல்லா தானே பண்ணார் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவரை கூப்பிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பண்ண வைக்குது. அடுத்தடுத்த வாரங்களில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸு இன்னும் பலரால் பேசப்படுது. சீசன் 6ஓட இறுதியில் வினோத்தோடு சேர்ந்து டைட்டில் வின்னராக ஜெயிச்சிடுறாரு. ஜெயித்த உடனே இவருக்கு கப்பு வழங்கப்படுகிறது. சரி இனிமேல் வாழ்க்கையெல்லாம் மாறும்னு நினச்சிட்டு இருந்தப்ப மக்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூஞ்சிக்கு யாரா டைட்டில் வின்னர் கொடுத்தது, எதுக்காக இவருக்கு போய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் காது படவே நிறைய பேர் பேசுகிறாங்க. அதை கேட்டு இவர் மனம் தளரல, மறுபடியும் போராடுறாரு. இந்த நேரத்தில் இவருக்கு ஒரு சில பட வாய்ப்புகள் வருது. அந்த பட வாய்ப்புகளில் முதல் படமாக சில சமயங்களில் ஏஎல் விஜய் அவர்களோட படம், சின்ன சின்ன வாய்ப்புகள். இதை தொடர்ந்து ஒரு 10 படங்கள் தொடர்ந்து இவர் நடிக்கிறாரு. அதில் பெரிய படம் சொல்கிற அளவுக்கு படம் வந்தது. விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து அது கோகுல் அவர்கள் டைரக்ட் பண்ண ஜூங்காங்கிற படம். யங்ஸ்டர் கவிஞர் காம்பினேஷன் செட் ஆகலையே. அப்படி இல்லைன்னா மியூசிக் டைரக்டர்லாம் ஹீரோவாக பண்ணுறாங்க, ஹீரோலாம் மியூசிக் டைரக்டர் பண்ணுறாங்க இல்லையா? அதில் இவருக்கு ஓரளவு பெர்ஃபார்மன்ஸு இருந்தாலும் இவருடைய நிறைய காட்சிகள் படத்தின் நீளம் கருதி கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்தது. திருப்பியும் இவர் மனம் தளரல, திருப்பியும் போராடுறாரு. இந்த நேரத்தில் தான் குக் வித் கோமாளின்னு ஒரு ப்ரோக்ராம் வருது. அந்த நிகழ்ச்சியில் இவர் தொடர்ந்து காமெடி பண்ணிக்கிட்டே வராரு கோமாளியாக. அப்போது ஒரு சில பஞ்ச் டைலாக் இவர் பேசுகிறத பார்த்துட்டு அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் டைரக்டர் பாலா இதுதான் உன்னுடைய லேண்ட்மார்க்கு, இதையே நீ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணதுனால
அந்த பஞ்ச் டைலாக்கை தொடர்ந்து இவர் பயன்படுத்துகிறாரு. அது அந்த ப்ரோக்ராமும் மக்கள்கிட்ட பெரிய அளவில் ரீச் ஆகுது. பாலாவும் நிறைய பேருடைய மனதில் இடம் பிடித்தார். இந்த ப்ரோக்ராமில் தான் அவருக்கு நிறைய அங்கீகாரம் கிடைத்தது. இந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் எங்கே போனாலும் பாலாவை அடையாளம் கண்டு இவரோட ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு சந்தோஷப்பட்டவர்கள் நிறைய பேர். அதோடு மட்டும் இல்லாமல் இது விஜய் டிவி ப்ரோக்ராமை தவிர்த்து வெளியில் டான்ஸ் ப்ரோக்ராமு, மற்ற காமெடி ப்ரோக்ராமு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் தனியார் நிகழ்ச்சிகளிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்துக்கிட்டு ஓரளவு சம்பாதிக்கிறாரு. இதை எல்லாத்தையுமே தன்னால் இயன்ற அளவுக்கு ஒரு சில கஷ்டப்படுற ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரு. அந்த உதவும் மனப்பான்மைங்கிறது எல்லாருக்கும் வர்றதில்ல. இவர் அப்படி ஆரம்பித்தது, இவரை தெரியாத ஊர்களில் கூட போய் இவர் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது, சில பல 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 உதவிகளை இவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராரு. லாரன்ஸ் மாஸ்டரோட சேர்ந்து அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு இவர் 10 லட்சம் உதவி செஞ்சிருக்கிறாரு. இந்த பள்ளி குழந்தைகள் படிப்பதற்கு அதெல்லாம் சேர்ந்து அவரோட ட்ரஸ்ட்டுக்கு இவருடைய பங்களிப்பாக கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா இவருடைய உழைப்பிலேருந்து கொடுத்துருக்கிறாரு. அது மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரிய விஷயமா நம்ம பார்க்கணும். அதில் இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் ஹேண்டிகேப்ட் இருக்காரு, அவருக்கு ஒரு 3 சக்கர வாகனம். அப்புறம் இந்த அனகாபுத்தூரில், சென்னை அனகாபுத்தூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 1000 பேருக்கு துணி, அப்புறம் உணவு, இப்படி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. அந்த மலைவாழ் மக்களுக்கு இவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் 7லையுமே வென்டிலேட்டருங்கிற உபகரணம் பொருத்தப்பட்ட வசதி, அந்த வசதி அந்த வேன் 7 வேன்லேயுமே அந்த வென்டிலேட்டர் வசதி இருக்கிற வேன்களாக தான் இவர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு அந்த ஆம்புலன்ஸு. அப்புறம் மலைவாழ் மக்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு விவசாய செய்கிறதுக்கான உபகரணங்கள் வாங்கி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. பாலா அவர்கள் உதவி செய்கிறத கணக்கிட்டு சொல்ல முடியாது, இருந்தாலும் 1-2, அதாவது முதியோர்கள், ஆதரவற்றவர்கள், இப்படின்னு நிறைய உதவிகளை செய்கிறாரு. சில்ட்ரன்ஸ் ஹோமு, அப்புறம் மலைவாழ் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் 7 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிற பையனுக்கு 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இந்த இலவசமாக பிரசவத்திற்கு இலவசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்களுக்கு ஆட்டோ இலவசமாக வாங்கி கொடுத்துருக்கிறாரு. பாலா அவர்கள் நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய ஆசை ஒன்று இருக்கிறதாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது, நான் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும், இலவச மருத்துவமனை கட்டி எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவ சேவை பண்ணணும்னு மிகப்பெரிய ஆசை இருந்திருக்கு அவருக்கு. அந்த ஆசைக்காக இப்போது சமீபத்தில் அமுதவாணனுடைய இடத்தை பாலாவுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதில் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்கிறாரு. இவருடைய இந்த குறைந்த வருமானத்தை கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டிக்கிட்டு இருக்காரு. அதோட இவர் திரு லாரன்ஸ் மாஸ்டரோட சேர்ந்து நிறைய உதவிகள் கஷ்டப்படும் ஏழைகளுக்கு, மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு தான் அதிகமான உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. எங்கே கஷ்டம்னு இவர் கேள்விப்படுறாரோ அங்கே நேரில் போய் அந்த உதவிகளை செய்கிறாரு. இப்படிப்பட்ட நல்ல மனம் படைத்த சினிமாவில் மக்கள் கழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தோம். வள்ளல் குணம் படைத்தவர்கள். தன்னுடைய இறுதி காலங்களில் நாம் எதையுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆனால் தனக்கு பின்னால் தன்னை பற்றி பேசுவதற்கு எதையாவது இந்த உலகத்தில் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு சில ஆத்மாக்களில் பாலாவும் ஒருத்தர்னு நினைக்கிறேன். ராஜராஜ சோழன் ஒருத்தர் வாழ்ந்ததாக நாம் கேள்விப்படுறோம், நாம் சரித்திரத்தில் படிச்சிருக்கிறோம். அதனுடைய எச்சங்கள் இன்னும் நிறையா. ராஜராஜ சோழனுடைய அரண்மனை இருக்கிறது, அவர் கட்டின கோவில்கள் இருக்கிறது, அவர் பெயரை சொல்ல அவர் கட்டின கல்லணை இருக்கிறது. இப்படி எத்தனையோ இருந்தாலும் அவர் பள்ளிக்கூடம் கட்டலைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனாலும் அன்னைக்கு என்ன தேவையோ அதை கட்டி அவருடைய பெயர் சொல்ல வச்சார். மக்களுக்கு விவசாயம் தேவைப்பட்டிருக்கு, அந்த விவசாயத்தை செஞ்சு அவர் வாழ்நாளில் நிறைய விவசாயத்துக்கான தேவைகளை எல்லாம் அன்று பூர்த்தி செஞ்சு அவர் மிகப்பெரிய வாழ்வாங்கு வாழ்ந்து மறைந்தவர் தான் ராஜராஜ சோழன். அன்றைக்கு தேவையானதை அன்று அவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை ராஜராஜ சோழன் மாதிரி நின்று நம் பாலா செய்கிறார் என்றுதான் நாம் இதை கருத வேண்டும். சமீபத்தில் அவர் நடித்த காந்தி கண்ணாடி படம் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல மனிதருடைய இந்த படத்தை நாமும் நல்ல உள்ளம் மனம் கொண்டு அவருடைய இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பதுதான் நாம் அவருக்கு செய்யும் சிறிய கைமாறு என்று நான் கருதுகிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை ஆதரிக்க வேண்டும். அவரை போற்ற வேண்டாம், புகழ வேண்டாம். அவருக்கு ஒரு சிறிய குரல், சிறிய உதவி நம்மால் இயன்றது செய்வோம். நன்றி, வணக்கம்.